ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்ல காய் பிரியாணி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுன்னு மட்டும் இல்லங்க. இந்த காய் பிரியாணி செய்றதுல இருந்தா மட்டும் எங்க வீட்ல பர்மிஷன் வாங்குறதுக்கு அவ்ளோ கஷ்டங்க. நமக்கு தெரிஞ்சது 4 குழம்பு. பருப்பு குழம்பு, கறி குழம்பு, புளி குழம்பு, மீன் குழம்பு. இந்த 4 குழம்பையும் மாத்தி மாத்தி வச்சு சாப்பிட்டு நமக்கே போர் அடிக்கும். அந்த மாரி போர் அடிக்கிற நேரத்துல இந்த மாரி காய் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்தா, நம்ம வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அதுல பீன்ஸ் போடாத, அதுல கேரட்ட போடாத, அதுல உருளைக்கிழங்கு போடாத இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐட்டமா சேர்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. எல்லா ஐட்டமும் சேர்த்தா தானே காய் பிரியாணி. ஆனா இதுவே கறி பிரியாணியா இருந்தா எல்லாரோட பர்மிஷனும் ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா, அதுல கறி சேர்த்து பண்றோம். நல்ல ரெசிபிய பாருங்க. நான் ஃபுல்லாமே பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்த்துவோமே, அதெல்லாம் சேர்த்தி தான் செய்வேன். சூப்பரா ஒரு பெர்ஃபெக்ட்டான காய் பிரியாணி தான் இருக்கும். ஆனா, இதுல காய் சேர்த்துறதுனால மட்டும் அவ்ளோ ஒரு கடுப்பாகுது வீட்ல இருக்க எல்லாத்துக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்படியும் சமாளிச்சு இன்னைக்கு காய் பிரியாணிய பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷும் பலமா இருக்கணும். இல்லாட்டி என் கணவர் கடுப்பாயிருவாரு. ஸோ, அதுக்காக மீன் ஃப்ரைமே பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாரி உங்க வீட்லலாம் காய்கறில பலாவ் பண்ணும்போது எந்த மாரி காய்கறிகள சேர்த்துக்குவீங்க? எந்த மாரி காய்கள அவாய்ட் பண்றீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நானுமே சாப்பிட போறேன். பாய்.